இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. இசை முரசு FM இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய வரவேற்பறை நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து உரையாட இருப்பது நெக்ஸ்ட் ஃபார் பெஸ்ட் லைஃப் ட்ரஸ்ட் என்னும் அறக்கட்டளையை நிறுவி சிறப்பு குழந்தைகளை இல்லங்கள் தோறும் நேரடியாக சென்று சிறப்பாசிரியர்களை கொண்டு பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பணியை செய்து வரக்கூடிய நெக்ஸ்ட் ஃபார் த பெஸ்ட் லைஃப் ட்ரஸ்ட் அறக்கட்டளையினுடைய நிறுவனர் திரு ரகுராம் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். மாற்றுத்திறனாளிகள் எனப்படுகிற சிறப்பு குழந்தைகள், குறிப்பாக மனத்திறன், மூளைத்திறன் குன்றியவர்கள், மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், செவிப்புலன் கேளாமை, வாய்ப்பேச இயலாத குழந்தைகள், பார்வைப்புலன் திறன் குறைபாடு உடைய குழந்தைகள், ஏனைய மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவைப்படக்கூடிய சிறப்பு பயிற்சிகள், அவர்களுக்கு தினசரி வழங்கப்படக்கூடிய உடலியல் சார்ந்த பயிற்சிகள் என்று ஒவ்வொரு சிறப்பு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு விதமான பயிற்சிகள் தேவைப்படுகிறது. குறிப்பாக எல்லா சிறப்பு குழந்தைகளையும் பயிற்றுவிக்க வேண்டும், கல்வி கற்க வேண்டும் என்பது உலகளாவிய இருக்கக்கூடிய சிறப்பு குழந்தைகளுடைய ஒவ்வொரு ஆசிரியருக்கும் இருக்கக்கூடிய மகத்துவமான எண்ணம். ஆனால் நிறைய குழந்தைகளுக்கு, நிறைய பெற்றோர்களுக்கு சிறப்பு குழந்தைகளுக்கு எவ்வாறு கற்பித்துக் கொடுப்பது, அவர்களுக்கான பள்ளியினுடைய இயக்கம் எவ்வாறு இருக்கும், வீடுகளை விட்டு வெளியேற்ற இயலாத இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எப்படி கற்பித்துக் கொடுப்பது என்பது குறித்த பல்வேறு கேள்விகள் மனதுக்குள்ளால் இருக்கும். ஒருவேளை அப்படி ஒரு குழந்தை கல்வி கற்காமல் நம் வீட்டுக்குள் இருக்கலாம், நம் அண்டை அயலார் வீட்டுக்குள் இருக்கலாம், நம் உறவினர்கள் வீட்டுக்குள் இருக்கலாம், நம் ஊருக்குள் இருக்கலாம், நம் தெருவுக்குள் இருக்கலாம். அவ்வாறு கல்வி கற்காமல் ஒரு சிறப்பு குழந்தை, அது மூளைத்திறன் வளர்ச்சி குறைந்த குழந்தையாக இருக்கட்டும், செவி கேளாமை இருக்கக்கூடிய குழந்தையாக இருக்கட்டும், பார்வைப்புலன் குறைபாடுடைய குழந்தைகளாக இருக்கட்டும், வேறு கைகால்கள் இயங்க வாய்ப்பில்லாத அல்லது முதுகுத்தண்டு பாதிப்புடைய இப்படியான எந்த வகைப்பட்ட குழந்தையாக இருந்தாலும் அவர்களை ஆற்றுப்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோவை மாவட்டம் மற்றும் நீலகிரி மாவட்ட பகுதிகளில் நேரடியாக சிறப்பு குழந்தைகள் இருக்கும் வீடுகளுக்கே பயிற்றுவிக்கப்பட்ட, பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் நேரடியாக இல்லங்கள் தோறும் சென்று அவர்களுடைய கல்வியை வளர்த்து கொண்டு வரக்கூடிய, அவர்களுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய, சிறப்பு கவனத்தோடு அவர்களுக்கு உரிய மொழியில் வழியில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பயிற்சியை இந்த நெக்ஸ்ட் ஃபார் த பெஸ்ட் லைஃப் ட்ரஸ்டினுடைய நிர்வாகம் மற்றும் அதனுடைய ஆசிரியர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய செயல்பாடுகள் குறித்தும் நம் வீடுகளில் இருக்கக்கூடிய சிறப்பு குழந்தைகளை எவ்வாறு கற்பித்துக் கொடுப்பது, அதற்கான வழிமுறைகள் என்ன என்பது குறித்தும் பேச இருக்கிறோம். இப்போது நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஃபார் த பெஸ்ட் லைஃப் ட்ரஸ்டினுடைய நிறுவனர் திரு ரகுராம் அவர்களை அன்போடு நம் அனைவர் சார்பிலும் வரவேற்றுக்கொள்ளும். வணக்கம் சார். வணக்கம் சார். உண்மையிலேயே யாம் பெற்ற கல்வி பெருகை வையகம் அப்படிங்கிற அடிப்படையில மிகச் சிறப்பாக இந்த சேவையை ஒவ்வொரு சிறப்பு குழந்தைக்கும் கொண்டு சேர்த்து அவர்களை எதிர்காலத்தில் மிகச்சிறந்த வல்லுநர்களாக அறிவுசார் திறனில் இயங்கக்கூடிய வகையில் நீங்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய விலை மதிப்பில்லாத இந்த மகத்துவம் நிறைந்த பணி சிறக்க உலகெங்கும் வாழும் இசை முரசு நேயர்கள் சார்பில் உங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சார். நன்றி சார். சார், இப்ப நாம இந்த செயல் திட்டங்கள் பத்தி பேசுறதுக்கு முன்னால உங்களை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகத்தை நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க. உங்களுடைய சொந்த ஊர், உங்களுடைய பிறப்பு, உங்களுடைய கல்வி, நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய முதன்மையான பணி, உங்கள் குடும்பம், இது குறித்து ஒரு அறிமுகத்தை சொல்லுங்க சார். என்னுடைய பேர் எம் ரகுராம். நான் ஸ்பெஷல் எஜுகேட்டர். நானு அது மட்டும் இல்லாம மல்டி ஒகேஷனல் ட்ரைனிங் ஒரு 27 வகையான தொழில் பயிற்சி கோர்சஸ் முடிச்சிருக்கேன். எல்லா வகையான மாற்றுத்திறனாளி குழந்தைங்களுக்கு பயிற்சி சொல்லி கொடுக்கறதுக்காக. அது கூட பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸாலஜின்னு சொல்லுவாங்க, அக்குபஞ்சர் தெரப்பி, அது ஓரியன்டா நான் முடிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம பெஸ்ட் லைஃப் அண்ட் கோ ஒரு கம்பெனி நிறுவி டீ பவுடர், டீ தூள் மாற்றுத்திறனாளிகளுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்குறோம், மாற்றுத்திறனாளியோடைய பெற்றோர்களுக்கும் இதுல வேலை வாய்ப்புகளும் கொடுக்குறோம். எல்லா மாவட்டத்திலயுமே ஒரு சிறிய சிறிய அமௌண்ட்டை நம்ம சின்ன அமௌண்ட் எங்களுக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. அவங்களுக்கு நாங்க ஒரு 3000 ரூபாய் அவங்களால பே பண்ண முடிச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க டீ பவுடர் அனுப்பிச்சு விடுவோம். அதுக்கு ஆர்டர்ஸும் நான் எங்களோட சைட்லயே அவங்களுக்கு பெற்றோர்களுக்கு நாங்க பிடிச்சி கொடுப்போம்.
எனக்கு மென்டலிட்டட் குழந்தைங்க வந்து வீட்லயே இருக்கிறதுனால அந்த குழந்தைங்க வெளியே எங்கேயுமே போக முடியாது சார். ஆமா. பேரண்டோட கைட்னஸ்னால அவங்க சின்ன சின்ன வியாபாரம் வந்து பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து சிறு தொழில் வந்து ட்ரைனிங் வந்து கொடுப்போம். ஃபெனாயில் பண்றது, சோப் ஆயில் பண்றது, அந்த மாதிரி வந்து பெட்ரோல், அந்த மாதிரி கைட்னஸ் எல்லாமே சின்ன சின்ன சர்வீஸ் வந்து நாங்கள் எங்களோட சைடில் வந்து அவங்களே அவங்களோட பிராண்ட் எல்லாம் பண்ற மாதிரி எல்லாமே சோசியல் ஆக்டிவிட்டி வந்து நம்ம சைடில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஓகே சார், சிறப்பு. உங்க குடும்பம் பத்தி சொல்லுங்க, உங்களுடைய கல்வி, நீங்க படித்த விஷயங்கள் பத்தி சொல்லுங்களேன். சார் நான் படிச்சது எல்லாமே கோயம்புத்தூர் தான் சார். நான் கோயம்புத்தூர்ல வந்து நான் வந்து ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளி தான் நான். லோகிஷன் தான். அதனால ஃபுல்லாமே நம்மள மாதிரி இருக்கிற பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள், எல்லா வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒரு நல்ல கல்வி, சிறப்பு கல்வி வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் என்னுடைய படிப்பு, என்னுடைய பள்ளி யூஜி எல்லாமே கோயம்புத்தூர் தான். ஸ்பெஷல் பிஎட் வந்து சென்னையில் தான் சார் முடித்தேன். தெரப்பி எல்லாமே வொகேஷனல் ட்ரைனிங் எல்லாமே நான் சென்னையில் தான் முடித்தேன். நான் முடிச்சு ஒரு 2-3 வருஷம் ஒரு வெளியே தான் சார் ஸ்கூல்ல தான் வந்து நான் வந்து பணியாற்றி இருந்தேன். சிறப்பு பள்ளியில தான் நான் பணியாற்றி இருந்தேன். அப்புறம் வந்து பெட்ரோலுக்காக நான் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக 2017 தான் கம்பெனி வந்து ஆரம்பிச்சது சார், பெஸ்ட் லைஃப் அன்கோ. ஓகே. ட்ரஸ்ட் வந்து 2018 வந்து நெஸ்ட் ஃபார் பெஸ்ட் லைஃப் ட்ரஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுல ஓரியன்டா என்ன, பெட்ரோல் வந்து நிறைய பேர் பாக்குறது வந்து என்னன்னா அவங்களுடைய பசங்களுக்கு வந்து டெய்லி லிவிங் ஸ்கில் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ப்ராப்பரா கிடைக்கிறது இல்லை சார். அதனால வந்து எல்லாமே அவங்களுக்கு வந்து இல்லந்தோறும் வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஒரு நல்ல விஷயத்த பண்ணணுன்றதுக்காக தான் சிறப்பு ஆசிரியர்கள், தெரபிஸ்ட் வச்சு ஒரு சர்வீஸ் பண்ணலாம் தான் நெஸ்ட் ஃபார் பெஸ்ட் லைஃப் ட்ரஸ்ட் வந்து நம்ம ஆரம்பிச்சோம் சார். சிறப்பு சார். இப்ப இந்த மாற்றுத்திறனாளிகள், சிறப்பு குழந்தைகளை நாம ஒரு 3-4 வகைகளா வச்சிருக்கிறோம். ஒவ்வொருத்தங்களுக்குமான கல்வி முறைகள் வேறுபடுகிறது. முதல்ல வந்து நீங்க சிறப்பாசிரியர்கள், எம்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய மென்டலி ரிட்டார்டட், மூளைத்திறன் குறைபாடு உடைய அல்லது மூளைத்திறன் வளர் குறைபாடு உடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லலாம். இதுலயுமே வந்து பொதுவாக ஒரு வகைப்பாட்டை சொல்ல முடியாது. ஏன்னா இதனுடைய வளர்ச்சி விகிதாச்சாரத்தை பொறுத்து அவர்களுடைய செயல்பாடுகள்ல வேறுபடும். இப்ப சில குழந்தைகள் நல்ல ஆக்டிவா இருப்பாங்க, பட் நார்மல் குழந்தைங்களுடைய சிந்தனை திறன்ல இருந்து அவர்களுடைய செயல்பாடு கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஒரு 25 வயசு இருக்கும், ஆனா அவருடைய வளர்ச்சி நிலை ஒரு 10-15 வயசு உடையது மாதிரி இருக்கும். இப்ப இவங்களுக்கு பயிற்றுவிக்கக்கூடிய முறை அல்லது இவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, பொது பள்ளிக்கூடத்துல இவங்களை சேர்க்கறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் பரவலா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா ஒரு 15-20% தான் மொத்தமே வளர்ச்சி நிலை இருக்கும் அப்படின்னா அவங்க வீட்டுல வச்சு பராமரிக்கிறது ரொம்ப சிரமமான விஷயமா இருக்கும். ஏன்னா அவங்களுடைய அன்றாட சுய தேவைகளையே அவங்களால முழுமையா பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு மூளைத்திறன் குறைபாடு உடையவர்களாக இருப்பாங்க. நிறைய பேருக்கு இந்த தலை வந்து அப்படி நிமிர்த்தி நிற்கவோ உட்கார வைக்கவோ அல்லது அவங்களால இயங்கவோ முடியாத அளவுக்கு பாதிப்புகள் இருக்கும். சோ இது மாதிரி மூளைத்திறன் குறைபாடு உடைய குழந்தைகளை இல்லங்கள்ல போய் தான் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படை தேவையாக இருக்கு. அதுக்கு வந்து உங்களுடைய ஆசிரியர்கள் என்ன மாதிரியான முயற்சிகள் செய்யறாங்க, அவர்கள் என்ன மாதிரியான கல்விகள் கொடுப்பாங்க? பொதுவா மூளைத்திறன் குறைபாடு உடையவர்களுக்கு கல்வி அப்படிங்கிறது அவர்களுடைய வாழ்க்கையை தினசரி அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுல பயிற்றுவிக்கிறதா அவர்களுடைய கல்வியா, இல்ல அவர்களுக்கும் பாடத்திட்டம் சார்ந்து சொல்லிக் கொடுக்க முடியுமா? எப்படி உங்களுடைய பயிற்சி திட்டங்களை செஞ்சிட்டு இருக்கீங்க? கண்டிப்பா சார். நீங்க சொன்ன மாதிரி தான் சார். மூளைத்திறன் குழந்தைகள் இதுலயே வந்து பல வகையான கேட்டகரிஸ் இருக்கு சார். ஆடிசம், ADHD அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் வந்து சிறப்பு குழந்தைங்களே வரும். மெயினா வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கல்வி வந்து கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மெயின் வந்து பிராக்டிக்கல் தான் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து தேவைப்படும். தியரிக்கு வந்து பிராக்டிக்கல் தான் அதிகமா தேவைப்படும். ஏன்னா தியரி வந்து அவங்களால எதுவுமே அண்டர்ஸ்டாண்டிங் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பண்ண முடியாது. அப்போ அவங்களுக்கு நம்ம மெயினா வந்து நம்ம என்ன பண்றோம்னா டெய்லி லிவிங் ஸ்கில், அன்றாட இப்ப நம்ம வந்து எப்படி பிரஷ் பண்றது, எப்படி குளிக்கணும், எப்படி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணணும், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட விஷயங்களை வந்து நாமளே பண்ணிடுவோம். ஆனா நம்ம சிறப்பு குழந்தைங்களை வந்து தானா செய்ய மாட்டாங்க. ஒரு விஷயத்த வந்து நம்ம 10 டைம் சொல்லி கொடுக்கணும் அந்த குழந்தைகளுக்கு. அப்ப நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம்னா அந்த சிறப்பு ஆசிரியர்கள் வந்து வீட்டுக்கே, இல்லந்தோறும் வீட்டுக்கே போய் அந்த குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் வந்து அசஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க சார். குழந்தைங்களோட ஐக்கியூ திறன், அந்த குழந்தைங்களுக்கு இப்போ ஆடிசம், ADHD குழந்தைங்க ஹைப்பரா இருப்பாங்க. ஒவ்வொரு கேட்டகரி தகுந்த மாதிரி அந்த குழந்தைங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அசஸ்மெண்ட் எடுப்பாங்க. 3 டேஸ், அந்த 3 டேஸ் பார்த்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு வந்து என்னென்ன, ஏன்னா ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 25 பிஹேவியர்ஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் வந்து வரும். அப்போ ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அடுத்தது என்னென்ன ஸ்டெப் எடுத்து கொண்டு போகலாம். ஆனா எஜுகேஷன் வந்து கொடுப்போம். எஜுகேஷன் எப்படி கொடுப்போம்னா அந்த 1 2 3 ABCD
அப்போ அவருடைய பேர் எழுதுறது, அந்த கலரிங், டிராயிங், ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சின்ன படிப்பு ஒன்று இருக்கணும், அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நாலேஜஸ் இருக்கணும்ன்றது. ஆனா பெருசா நம்ம எதுவுமே அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம எதுவுமே திணிக்க முடியாது. ஆனா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அன்றாட அவங்களுடைய ஸ்கில்ஸை வந்து நம்ம அவங்க வளர்த்துக்கிறது நம்ம மெயின். சுய தேவைகள் இல்லையா, அதை வந்து முழுமையா பூர்த்தி செய்யக்கூடிய அளவுல அவங்கள பயிற்சி விட்டு தயார்படுத்திடுறீங்க. பெரும்பாலும் இந்த குழந்தைகள் எல்லாம் வந்து எடுத்து சாப்பிட மாட்டாங்க. நாம வந்து எப்படி சாப்பிடுறதுங்கிறத பயிற்சி பண்ணி அவங்கள சாப்பிட வச்சுட்டாலே பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய வேலை வந்து மிச்சமாயிடும். கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஏன்னா பையன் வந்து வீட்டுல வந்து அவன் சாப்பிடும் போது ஜொல்லு ஒழுக்கிட்டு இருப்பான், அதுக்கு வந்து கரெக்டா வருது. ஏன்னா கையில ப்ராப்பரா எடுத்து சாப்பிட முடியாது. வீட்டுல கெஸ்ட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கஷ்டமா இருக்கும். நார்மல் குழந்தைங்களை பார்க்கும்போது நம்ம சைல்டுக்கு வந்து ஏதோ அவனே பண்ணணும். ஏன்னா பேரண்ட் கிட்ட வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப அடல்மெண்டா தான் இருப்பாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதே ஒரு ஆசிரியர் போடும்போது பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க இறங்கிடுவாங்க. நிச்சயமா நிச்சயமா. சாப்பிடறதுல இருந்து ட்ரெஸ்ஸிங், பட்டன் ஸ்கில்ஸ்ல இருந்து சார், அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அயனிங் பண்றது எல்லாமே நாம பண்ற வேலை எல்லாமே அந்த குழந்தைங்களாலையும் பண்ண முடியும். ஆனா நம்ம ப்ராப்பரா வந்து ட்ரைனிங் பண்ணணும் சார். அது வந்து டைமிங் வந்து தான் நமக்கு இருக்கும் சார். டைமிங் வந்து ஒரு 6 month 3 month, அப்புறம் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப டைமிங் ஆச்சு ஒரு 1 year வரைக்கும் கூட சர்வீசஸ் தேவைப்படும். சரி, இப்ப வந்து இவங்களுக்கு டெய்லி பிராக்டிஸ் அப்படின்னா வந்து ஒரு குழந்தைக்கு எவ்வளவு நேரத்துக்கு பயிற்சி தேவைப்படும் கொடுத்துட்டு இருக்கு சார்? குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம செக்ஷன் வந்து கொடுக்கறது மார்னிங் 10 to 1 சார். ஒரு 3 hours வந்து ஒரு சைல்டுக்கு வந்து நம்ம ட்ரெயின் அப் வந்து பண்றோம். அப்ப மாவட்டத்துல 2 மாவட்டத்துக்கு சர்வீஸ் கொடுக்குறீங்க. இப்ப வந்து ஒரே நேரத்துல ஒரு எம்ஆர் குழந்தைய ஒரு 4 பேர் 5 பேர் கேக்குறாங்கன்னா அந்த அளவுக்கு உங்கள்ட்ட ஸ்பெஷல் டீச்சர்ஸ் இருக்காங்களா? அந்த ஆமா சார், சிறப்பு ஆசிரியர்கள் வந்து இருக்காங்க. இப்ப நம்ம கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா, அவினாசி லிங்கம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சென்னை NIH, அப்புறம் அந்த மாதிரி நிறைய அழகப்பா யூனிவர்சிட்டி, நிக்மேட், அந்த மாதிரி யூனிவர்சிட்டில வந்து நமக்கு இங்க நீலகிரி கோயம்புத்தூர்ல டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லாமே அங்க போய் படிச்சுட்டு வந்திருக்காங்க. எல்லாமே இந்த ஊர்ல தான் இருக்கிறாங்க, நீலகிரி கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க. ஓகே, அதனால எத்தனை ஆசிரியர்களுக்கு தேவை இருந்தாலும் உங்களால அந்த தேவையை வந்து பூர்த்தி செய்ய முடியும். பூர்த்தி செய்ய முடியும் சார். ஓகே சரி, இப்ப வந்து உண்மையிலேயே மன வளர்ச்சி குன்றியவர்கள், மூளைத்திறன் வளர்ச்சி குன்றியவர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சிறப்பு ஆசிரியர்களுடைய பயிற்சி அவர்களுக்கு மட்டுமில்ல அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் மிக முக்கியமாக தேவை. ஏன்னா 2 வகையான பெற்றோர்கள் இருக்கிறாங்க. ஒன்று, ஐயோ என் குழந்தை இப்படி இருக்கு, என் குழந்தைய நான் வந்து ஒரு வயசு குழந்தைய எப்படி பாக்குறோமோ அது மாதிரிதான் வாழ்க்கை முழுவதும் பார்க்கணும், என் கண்ணுக்குள்ள வச்சு என் குழந்தைய பார்த்துப்பேன்னு அதீதமான அக்கறை கொண்டு அந்த குழந்தைங்களை அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி விடைய செய்யாமே ஆக்கிடுவாங்க அந்த பெற்றோர்கள். குறிப்பா அம்மா தாய்ப்பாசத்துல செய்யக்கூடிய விஷயம். அதாவது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு 15 16 வயசு 17 வயசு குழந்தைக்கு கூட கொண்டு டாய்லெட்டுக்கு விட்டுட்டு இருப்பாங்க, அதை வாஷ் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து என் பிள்ளைய நான் மட்டும் தான் பார்க்க முடியும், வேற யாருமே என் பிள்ளைய பார்க்க முடியாது அப்படின்னு அதீத அக்கறை எடுக்கும்போது அந்த குழந்தையால அடுத்த கட்டத்துக்கு டெவலப் ஆகாம போயிடும். இது ஒண்ணு. அதே சேம் கேட்டகரியில இன்னொரு டைப் பேரண்ட் இருக்காங்க, என் கடவுள் என்ன தண்டிக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு பிள்ளைய கொடுத்துட்டாரு, இந்த மாதிரி ஒரு பிள்ளைய நான் பெற்றிருக்கவே கூடாது அப்படின்னு அதை முழுக்க பொறுப்பு இல்லாம அதை ஒழுங்கா டெய்லி குளிக்க வைக்கிறது இல்லை, அல்லது அவங்கள பராமரிக்கிறது இல்லை, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கேர் எடுக்கிறது இல்லை, அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு உண்மையிலேயே தெரியறது இல்லை, அந்த நாலேஜ் இல்லைங்கிறது ஒரு பக்கம். இப்படி 2 வகையான பெற்றோர்கள் அல்லது 2 வகையான தாய்மார்களை வந்து பார்க்க முடியும். ஸோ இது 2மே வந்து சரி செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில குறிப்பா இந்த மூளைத்திறன் குறைபாடு உடைய குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கு நீங்க என்ன மாதிரியான வழிமுறைகள் அல்லது என்ன மாதிரியான வழிகாட்டுதல்கள் சொல்றீங்க? கண்டிப்பா சார், நீங்க சொன்னது 100க்கு 100% சார். வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களை வந்து இப்ப பெற்றோர்கள் வந்து ரொம்ப கேர் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்களை வந்து என்ன பண்ணணும்ங்கிறது ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. அந்த குழந்தைங்களை மேல கேர் பண்றது அதிகமா இருக்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா அவங்களுக்கு தனியாவே கவுன்சிலிங் கொடுக்குறோம். அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், எப்படி மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னு கேரிங் கொடுக்குறோம். அதே மாதிரி அடுத்த சைடு பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரிங் இல்லாம அந்த குழந்தைங்களை வந்து ரொம்ப அவாய்ட் பண்றாங்க. எப்படின்னா இப்போ ஹோம் டியூஷன் எல்லாமே நம்ம அனுப்பிச்சிட்டு இருக்கோம். அதுக்கு தனியாக தான் இப்போ அவங்களுக்கு வந்து வீட்டுல ஒர்க் பண்றவங்க அந்த மாதிரி தான் கேர்டேக்கர் தான் வச்சிருப்பாங்க. ஆனா வந்து அந்த குழந்தைங்க மேல ரொம்பவே ஒரு அக்கறை இருக்காது. ஆனாலும் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா நாங்க வந்து பேரண்ட்டுக்கு தனியா வந்து கவுன்சிலிங் வந்து கொடுக்குறோம். சைக்காலஜிஸ்ட் வந்து அதுக்காகவே தனியா சைக்காலஜிஸ்ட் இருக்கிறாங்க.
அவங்க கிட்ட வந்து வீக்லி ஒன்ஸாவது அனுப்பிச்சு விடுவோம். ஏன்னா மற்ற குழந்தைங்களை விட உங்க குழந்தைங்க வந்து அவனுடைய இப்போ ஒவ்வொரு தனிநபர்கிட்டயும் ஒவ்வொரு ஸ்கில் இருக்கும் சார். அப்ப அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த பையன்கிட்ட என்ன இருக்கு, அந்த அவனுடைய திறமை வந்து ஓரளவுக்கு அந்த குழந்தைங்களால என்னென்ன பண்ண முடியும்ன்ற பேரண்ட்ஸ்க்கு வந்து ஓரளவுக்கு எங்களால முடிஞ்ச ஒரு புரிதல் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுப்போம். அப்போ கொஞ்சம் டைமிங் வந்து அவங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா எடுத்தோன்னே கொஞ்சம் சீக்கிரமா புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், நிறைய டென்ஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் குழந்தைங்களை வந்து கொஞ்சம் புரிஞ்சு கொள்றதுக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து அவங்களுக்கு எடுக்கும். ஆனா வந்து கொஞ்சமா ஒரு சில பேரண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கவுன்சிலிங் கொடுக்கறதுனால அக்கறை எடுத்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒரு சிலர் வந்து கொஞ்சம் அப்படிதான் கேரிங்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுலயுமே கொஞ்சம் மிஸ்டேக். ஒன்னா கொஞ்சம் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் கேர் எடுத்து பார்ப்பாங்க, ஒன்னா ஒய்ஃப், அந்த மாதிரி அந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தரோட கேரிங் தான் அந்த குழந்தைங்கிட்ட வந்து கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். ஒருத்தரோட சப்போர்ட் கொஞ்சம் அதிகமா கிடைக்காது. ஆனாலும் எங்களால முடிஞ்ச விழிப்புணர்வு வந்து வெளியே வந்து நாங்க கொடுத்துட்டு தான் சார் இருக்கோம். சரி, ஓகே. இப்ப நாம வந்து எம்ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி நிறைய பேசிட்டோம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா வாய் பேச இயலாத அல்லது காது கேளாத மாற்றுத்திறனாளி குழந்தைகள், டெஃப் அண்ட் டம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தைங்க இருக்கிறாங்க. இவர்களுக்கு சிறப்பு பள்ளி ஏற்கனவே பெரும்பாலும் எல்லா மாவட்டங்களிலும் அரசு ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறது. அவர்களுக்கு பள்ளி பாடங்கள் கொடுக்கப்படுகிறது. பொது பள்ளிகளிலும் இவர்கள் பெரும்பாலும் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். அதே போன்று அவர்களுக்கான தனி சைகை மொழி இருக்கிறது. அந்த மொழியை அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஏதோ ஒரு வகையில் அவர்களுடைய வாழ்க்கை எந்த பெரிய ஒரு நெருக்கடி இல்லாதது மாதிரி போயிட்டு இருக்கு. இப்ப சிறப்பாசிரியர்கள் அப்படிங்கிற அடிப்படையில பாத்தீங்கன்னா முதல் கட்டமாக நாம குழந்தையா இருக்கக்கூடிய 1 வயசு 2 வயசுக்கு பிறகுதான் என் குழந்தைக்கு வந்து செவி கேளாத பிரச்சனை இருக்கிறது அல்லது வாய் பேச முடியல அப்படிங்கிற தகவல். அது வரைக்கும் குழந்தைங்க பேசிடுவாங்கங்கிற நம்பிக்கையிலே இருப்பாங்க. இப்ப இயல்பாகவே சாதாரண குழந்தைங்களே இப்ப 2 வயசுக்கு மேல பேசுற குழந்தைங்க அதிகமா இருக்கிறாங்க. இப்ப சமீப காலத்துல தனி குடும்பங்களாக அதிகரிச்சிருச்சு, ஒற்றை பிள்ளைகளாக இருக்கிறாங்க, துணைக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லாதனால இயல்பாகவே பேசக்கூடிய கால அவகாசம் கடந்த தலைமுறையிலிருந்து இப்போது கொஞ்சம் அதிகமாகுது. சோ குழந்தைங்க பேசிடுவாங்கங்கிற ஒரு நினைப்புல இருப்பாங்க. பள்ளிக்கூடம் அப்படிங்கிற அளவுக்கு வெளியே வந்து அவங்கள படிக்க வச்சு ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்த்து அதுக்கப்புறம் படிக்க வைக்கிறது அப்படிங்கறது ஒரு புறம் இருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டோம் என் குழந்தைக்கு காது கேட்கல அல்லது அவளால பேச முடியல அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்ப ஒரு மிகப்பெரிய தேவை அந்த பெற்றோர்களுக்கு இருக்கிறது. ஒன்று, அந்த குழந்தைக்கு சைகை மொழியை சொல்லிக் கொடுக்கணும். இன்னொன்று, அந்த குழந்தைக்கு பேசுறதுக்கு பெற்றோர்களுக்கும் குழந்தைக்குமான ஒரு சைன் லாங்குவேஜ், சைகை மொழி தேவைப்படுகிறது. இந்த இடத்துலதான் சிறப்பாசிரியர்களுடைய தேவை அப்படிங்கிறது இருக்கு. சோ அந்த வகையில முதல் பேச்சு பயிற்சிக்கான சைகை மொழி பயிற்சிக்கான அந்த சிறப்பாசிரியர்களுடைய சேவை இல்லங்கள் தூரம் நீங்க எப்படி கொடுத்துட்டு இருக்கீங்க? அவங்க என்ன மாதிரியான பயிற்சிகளை குழந்தைகளுக்கும் பேரண்ட்ஸுக்கும் கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம காது கேளாத குழந்தைகள், அப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மல் பள்ளியில் போயிட்டு வந்து அவங்க வந்து சிலபஸ் வந்து ஆசிரியர்கள் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. இப்போ சிறப்பு ஆசிரியர்கள் வந்து சிறப்பாசிரியர்கள் வந்து இப்போ ஈவினிங் டைம் வந்து ஒரு ஈவினிங் ஒரு 5 to ஒரு 8 o'clock வரைக்கும் வந்து இப்போ ஹோம் டியூஷன் வந்து அனுப்பிச்சு விடுவோம். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு வந்து எல்லாமே சிலபஸ் ஓரியன்டா சைன் லாங்குவேஜ்லயே வந்து சிறப்பாசிரியர் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து டீச் பண்ணுவாங்க. ஏன்னா நார்மல் ஸ்கூல்ல போய் நம்ம அந்த குழந்தை வந்து இப்ப படிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஆசிரியர் தான் பாடம் நடத்துவாங்க. அப்ப நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அந்த புரிதல் வந்து வராது. ஏன்னா அவங்க வந்து ஒரு கிளாஸ்ல 40 பிள்ளைங்க இருக்காங்கன்னா அந்த 40 பிள்ளைங்க மேலதான் கவனம் செலுத்த முடியும். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக அல்ல 2 ஸ்டூடெண்ட்டுக்காக தனியா உட்கார்ந்து அவங்களுடைய வகுப்பு நேரத்தை பயன்படுத்த முடியாது. சோ அதுல போர்டுல இருக்கக்கூடிய குறிப்புகளை எழுதிப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்க லிப் ரீடிங் இல்லையா, அவங்களுடைய வாய் அசைவுகளை வச்சுக்கிட்டு அவங்க புரிஞ்சுப்பாங்க. போதுமான அளவுக்கு அந்த எஜுகேஷன் பத்தாது. இது நிறைய பேருக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல வேண்டியிருக்கு. என்னன்னா நிறைய மாவட்டத்துல வந்து இது மாதிரி சிறப்பு குழந்தைங்களை வாய்ப்பேச இயலாத காது கேளாத குழந்தைகளை வந்து பொது பள்ளிகள்ல சேர்த்துக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய மார்க் ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப லோவா இருக்கும். வந்து ஜஸ்ட் 35 இருக்கும், 40 இருக்கும். 10th எல்லாம் அவன் பாஸ் ஆயிட்டா போதுங்கிற மனநிலையில இருப்பாங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து அது மாதிரி குறைவா படிக்கக்கூடிய குழந்தைங்களான்னு பார்த்தா இல்ல. அவங்களுடைய அப்சர்வேஷன் அவ்வளவு பிரமாதமா இருக்கும். அவ்வளவு தூரம் ஒவ்வொன்னையும் உள்வாங்கிப்பாங்க. இன்னும் சொல்ல போனா மற்ற குழந்தைங்களை விட இவங்களால இன்னும் சீக்கிரமாகவே நிறைய செய்திகளை உள்வாங்கிக்க முடியும். ஏன்னா மற்ற குழந்தைங்க 10 விஷயங்களை சேர்த்துக்கிட்டு தான் கல்வியை ஒன்னா கூட எடுத்துக்கிறாங்க.
ஆனா இவங்களுக்கு மெயினா இவங்களுடைய என்டர்டைன்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் ரெண்டே விஷயம் தான் இவங்க கவனம் செலுத்த போறாங்க. அதனால அதிகமா வந்து மற்ற குழந்தைங்களோட சிறப்பா செயல்பட முடியும். ஆனா ஏன் பள்ளிக்கூடத்துல மார்க் குறைவா இருக்கு, டீச்சர்ஸ் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, சரி அந்த குழந்தையால அவ்வளவுதான் முடியும், அதனால அது ஏதோ படிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுடுறாங்க. உண்மையிலே என்ன குழப்பம் அப்படின்னா, இந்த லாங்குவேஜ் வந்து போதுமான அளவுக்கு அவர்களுக்கு சொல்லப்படல அப்படிங்கறது தான் முக்கியமான விஷயம். சோ அந்த குறைபாட்டை போக்கணும் அப்படின்னா பொது பள்ளிக்கூடத்துல படித்தாலும் கூட எப்படி நார்மல் சைல்டு நம்முடைய சாதாரண குழந்தைங்களை ஒரு மாலை நேர சிறப்பு பயிற்சி வகுப்பு டியூஷனுக்கு நாம சேர்க்கிறோமோ, அது மாதிரி ஸ்பெஷல் டியூஷன் டீச்சர்ஸை வச்சு இந்த சிறப்பு குழந்தைங்களுக்கு நாம அவர்களுடைய மொழியில அந்த கருத்துக்களை சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா, சாதாரண இயல்பான மாணவர்கள் எடுக்கிற மதிப்பெண்ணை விட மிகச்சிறந்த மதிப்பெண் இவர்களால் எடுக்க முடியும். அதற்கான சேவையை தான் வந்து ரகுநாத் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப அந்த ஆசிரியர்கள் என்ன மாதிரியான பயிற்சி செய்வாங்க, பெற்றோர்களுக்கு என்ன மாதிரியான பயிற்சி கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்க சார். சார், சைன் லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த சின்ன சின்ன சைன் லாங்குவேஜ் வந்து எப்படி சாப்பிடணும், பேசணும், அந்த குழந்தைங்க வந்து கூப்பிடுறது, பேர் சொல்றது எல்லாமே சிறப்பாசிரியர்கள் வந்து பேரண்ட்டுக்கு வந்து கைட் பண்ணி கொடுப்பாங்க. சைன் லாங்குவேஜ்லயே சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா அதோட அடிப்படை இப்ப குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 வயசு குழந்தைங்கள இருந்து நம்ம ட்ரைனிங் வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி இப்போ பையன் வந்து 6th படிக்கிறான், 10th படிக்கிறான். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து சிறப்பாசிரியர்கள் வந்து ஹோம் டியூஷன் வைக்கணும்னு கூட நிறைய பேரண்ட்டுக்கு தெரியாது சார். ரொம்ப வருடங்களுக்கு போயிருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு வந்து சைன் லாங்குவேஜ்ல வந்து பேசி இப்போ சாப்பிட்றதுனா கை அசைச்சு வந்து சாப்பிட்றியா அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் வந்து பேரண்ட் வந்து அவங்க கிட்ட வந்து சைன் லாங்குவேஜ்ல வந்து பேச முடியாது. அப்போ அந்த குழந்தைல வீட்லயே வந்து அதுலயும் இப்போ குழந்தைங்களுக்கு வந்து அவன் வீட்டுல இருக்கும்போது கூட அவனுக்கு அந்த சைன் லாங்குவேஜ் ப்ராப்ளம் வந்து அவனுக்கு வந்து வீட்லயே அவனுக்கு அந்த ப்ராப்ளம் வருது. அப்போ அவனால வந்து படிப்பிலையும் கவனம் செலுத்த முடியாது. அதே நம்ம சிறப்பாசிரியர்கள் வந்து நம்ம போட வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் ஓரியன்டாவும் அந்த குழந்தை வந்து நல்லா சிறப்பு அந்த குழந்தைங்க வந்து நம்ம கல்வி ஓரியன்டாவும் அந்த குழந்தைங்க வந்து நல்லா இது பண்ண முடியும். சைன் லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்டுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கும்போது அந்த கம்யூனிகேஷன் வந்து குழந்தைக்கும் பேரண்ட்டுக்கும் அது நல்லா இது வரும் சார். ஆனா நீங்க சொன்ன மாதிரி செவித்திறன் குழந்தைங்களை வந்து கணினியில வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. கணினியில வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. ஒரு விஷயத்த வந்து நம்ம நார்மல் குழந்தைங்களோட இப்போ ஈரிங் இம்பேர்டு குழந்தைங்க வந்து அதிகமா நுணுக்கமா ஒரு சின்ன விஷயத்த வந்து நம்ம டக்குன்னு செஞ்சிருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு திறன் இருக்கு, அப்சர்வேஷன் இருக்கு சார். ஏன்னா நம்ம அந்த குழந்தைங்களை வந்து கொண்டு போற நம்மளுடைய சிறப்பு ஆசிரியர்களோட வழியில் தான் இருக்கு. அதோட மெயின் சப்போர்ட் வந்து பேரண்டோட சப்போர்ட் தான் சார் அதிகமா தேவைப்படும். அவங்களுக்கு கேரிங் தான். ஓகே சார். அந்த வகையில வந்து அந்த அவரவருக்குரிய பள்ளி பாட திட்டத்தையும் ஒரு மாலை நேர ஸ்பெஷல் டியூஷன் டீச்சரா வந்து சொல்லி கொடுத்துட்றாங்க. பிளஸ் அவங்களுடைய டே டு லைஃப்ல அவங்களுக்கு தேவையான தகவல்கள் அல்லது பேரண்ட்டுக்கும் அவங்களுக்கும் அல்லது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட எப்படி அதை உரையாடுறது அப்படிங்கிறது மாதிரி நிறைய செய்திகள் வந்து இன்னைக்கு அவங்களுக்கு சொல்ல கொடுக்கப்படுது. அதை விட இன்னைக்கு முக்கியமா வந்து வளர்ந்திருக்கக்கூடிய அறிவியல் விஞ்ஞானம் ஒரு மாபெரும் வாய்ப்பை செவித்திறன் குறைபாடுடைய குழந்தைகளுக்கு தந்திருக்கு. அது வீடியோ கால் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன். நிறைய குழந்தைங்க வந்து வாட்ஸ்அப் அல்லது ஐமோ வீடியோ கால்ல வந்து ஃபோன் யூஸ் பண்ணி அவங்களுடைய நண்பர்களோட சைகை மொழியில பேசிக்கிறாங்க. அதுக்கும் ஒரு தகவல் தொடர்பியலுக்கு இது மாதிரி சிறப்பாசிரியர்களுடைய பயிற்சி வந்து தேவைப்படுகிறது. முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட் வெளியூர்ல இருக்காங்க அல்லது பிரதர்ஸ் வெளியூர்ல இருக்காங்க, சிஸ்டர்ஸ் வெளியூர்ல இருக்காங்கன்னா அவங்க எப்பவாவது நேர்ல பார்த்தா மட்டும்தான் இந்த செவித்திறன் குறைபாடு குழந்தைங்கள்ட்ட பேச முடியும். இப்ப அவங்கள்ட்ட கூட வீடியோ காலிங்ல வந்து பேச முடியுது அப்படின்னா நாம தான் அந்த ஸ்கில்ல பேரண்ட்ஸ் அல்லது நம்முடைய ரிலேஷன்ஸ் வந்து நம்முடைய சிறப்பாசிரியர்கள் மூலமாக பெற்றுக்கொள்ளணும். அதுக்கான சேவையை கோவை மற்றும் நீலகிரி பகுதியில சிறப்பா வந்து ரகுராம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை நோக்கி நகர இருக்கிறோம். இடையில் பார்வைத்திறன் குறைபாடு உடையவர்களுக்கான பயிற்சி குறித்து பேச இருக்கிறோம். அதுக்கு முன்னால் நேர்களுக்கு சொல்லிக் கொள்வது, கோவை மற்றும் நீலகிரி மாவட்ட பகுதியில் இந்த அறக்கட்டளையினுடைய சேவை, சிறப்பாசிரியர்களுடைய சேவை உங்கள் இல்லங்களில் கிடைக்க வேண்டும். ஒவ்வொரு வீடுகளுக்கும் நேரடியாக வந்து உங்கள் குழந்தைகளுக்கு இந்த சிறப்பு பயிற்சியை வழங்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அதற்காக திரு ரகுராம் அவர்களை தொடர்பு கொள்வதற்கான தொலைபேசி இலக்கம் இந்த நிகழ்ச்சியின் இறுதி பகுதியில் தரப்பட இருக்கிறது. நீங்கள் குறித்துக் கொள்வதற்கு தயாராகிக் கொள்ளலாம். இப்போது அவரோடு இறுதியாக பார்வைத்திறன் குறைபாடு உடையவர்களுக்கு என்ன மாதிரியான சேவைகள் சிறப்பாசிரியர்களை கொண்டு வழங்கப்படுகிறது என்பது குறித்து தெரிந்து கொள்வோம். இந்த நிகழ்வினுடைய இறுதியில் தொலைபேசி இலக்கம் தரப்படுகிறது, நீங்கள் குறித்துக் கொள்ளலாம். ரகுராம் சார், இப்ப வந்து நாம 2 வகையான
பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான பயிற்சி வகுப்பு முறைகள் பற்றி பேசிட்டோம். இறுதியா பார்வை திறன் குறைபாடு உடையவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய, கற்றுக் கொடுக்கக்கூடிய, ஏன்னா இந்த 2 குழந்தைகளும் நேரடியாக கேட்டு அறியக்கூடிய வாய்ப்பு இல்லாத குழந்தைகளா இருக்கிறாங்க, புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லாதவர்களா இருக்கிறாங்க. ஆனால் பார்வைத்திறன் உள்ளவர்களுக்கு எந்த விஷயத்தையும் சொன்னா புரிஞ்சுக்க முடியும். அவர்களுக்கு எழுத்து மட்டும்தான், அந்த எழுத்து அல்லது எழுத்து சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் வேறுபடுது. அதனால இவர்களை கையாள்வது கொஞ்சம் எளிமையாகவும் இருக்கலாம், கொஞ்சம் வேறுபட்ட வடிவமாகவும் கூட இருக்கலாம். ஆனா இந்த பார்வைத்திறன் குறைபாடு உள்ள குழந்தைகள் நம்ம வீட்டுல பிறந்துட்டா, ஐயோ இந்த பிள்ளையுடைய அடுத்த கட்ட லைஃப் என்ன ஆக போகுது, இவங்களை எப்படி படிக்க வைக்கிறது, இவளுடைய எதிர்காலம் என்ன ஆகிறது, நிறைய கேள்விகளோடு அந்த பெற்றோர்கள் குழம்பிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேருக்கு பார்வையற்றோர் சிறப்பு பள்ளி இருக்குங்கிற தகவல் கூட தெரியாது. அது இன்னைக்கு சமீப காலத்துல பல மாவட்டங்கள்ல பார்வைத்திறன் குறைபாடுடையவர்களுக்கான சிறப்பு பள்ளிகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. சில பள்ளிகள் மட்டும் தனித்துவமா இயங்கிட்டு இருக்கு, அல்லது பொது பள்ளிகள்ல தான் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பிரெய்லி லெட்டர்ஸ் அல்லது பிரெய்லி ஆப்ஜெக்டுடைய பயன்பாடுத்தி அவங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த வடிவம் அப்படிங்கறதுடைய தேவை ரொம்ப முக்கியமானது. இவர்களுக்கு உங்களுடைய சிறப்பாசிரியர்கள் என்னென்ன பயிற்சி கொடுக்குறாங்க, எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்க. சார், பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மெயினா கொடுக்கறது ஓரியன்டேஷன்ஸ் மொபிலிட்டிஸ் சார். இப்ப மெயினா இப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப இடையிலேயே இப்போ கொஞ்சம் பெரியவங்க ஆனாலுமே இப்ப நிறைய இப்ப விஷுவல் இம்பேர்டு பார்வை குறைபாடுலயே அதுல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு சார். ஆர்பி அந்த மாதிரி நிறையவே ப்ராப்ளம் இப்போ ஐ ப்ராப்ளம் வருது. லோவிஷன் பக்கத்துல அவங்களுக்கு தெரியும், தூரத்துல தெரியாது, தூரத்துல தெரியும், பக்கத்துல தெரியும். சைடு விஷன் அந்த மாதிரி நிறைய பார்வை திறன் பாதிப்பு இருக்கு சார். அப்ப நம்ம அவங்களுக்கு ஓரியன்டேஷன் மொபிலிட்டிஸ் நம்ம மெயினா கொடுக்குறோம். சிறப்பு ஆசிரியர்கள் அவங்க வீட்டுக்கே அனுப்பி பெரியவங்க இப்ப குழந்தைங்கள இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் அதுதான் மெயினா நம்ம கொடுக்குற ட்ரைனிங் ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா பள்ளி படிக்கிற குழந்தைங்களுக்கு இப்போ 1 to 2 இருந்து +2 வரைக்கும், அப்புறம் டிகிரி பிஎட் எல்லா பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சில விஐ ஸ்பெஷல் எஜுகேட்டர் அவங்கள வச்சு நம்ம இளந்தோறும் பாத்தீங்கன்னா சிலபஸ் ஓரியன்டா அவங்களுக்கு டீச்சிங் ட்ரைனிங் கொடுக்குறோம். அப்புறம் மெயின் பிரெயில் லெட்டர்ஸ், பிரெயில் அடிப்படை பிரெயில் இப்ப நார்மல் லெட்டர்ஸ் எல்லாமே அவங்களால படிக்க முடியாது. அவங்களுக்காகவே ஒரு பிரெய்லி ஒரு லெட்டர்ஸ் இருக்கு சார். அதெல்லாம் பார்வை மாற்றுத்திறனாளிக்கு சிறப்பு ஆசிரியர் கைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம மேத்தமேட்டிக்ஸ்க்கு அபாக்கஸ், டைலஃப்ரேம் எல்லா ட்ரைனிங்குமே சிறப்பு இருக்கு. அதை பயன்படுத்தி எப்படி அவர்கள் எல்லா குழந்தைகளை போல அவர்களும் எல்லா பணிகளையும் செய்ய முடிகிறது. அதையும் தாண்டி மொபைல் போன் அல்லது கம்ப்யூட்டர் இது மாதிரியான இயங்கு தளங்களை மிக சாதாரணமாக, மிக சிறப்பாகவே பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு பார்வைத்திறன் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இருக்காங்க. அது எல்லாவற்றுக்குமாக பயிற்றுவிக்கிறதுக்கான வழிமுறைகள். அதோடு சேர்ந்து பெரும்பாலும் முழு பார்வைத்திறன் இழந்த குழந்தைகளுக்கு அவர்களை நடக்க வைப்பதற்கு இது சிறப்பு பள்ளிகளை இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. எப்படி அந்த வாக்கிங் ஸ்டிக், அதை அந்த ஊன்றுகோலை பயன்படுத்தி, ஸ்டைபோலை பயன்படுத்தி எப்படி நடக்கிறது அப்படிங்கறது மாதிரியானது, அந்த மணி நேரம் பார்வையிடுவதற்கு எப்படி செய்யறது, இதெல்லாம் பள்ளி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப நிறைய மாவட்டங்கள்ல அந்த பள்ளி தொடக்க பள்ளி இல்லைங்கிறதுனால அந்த பயிற்சியும் நம்முடைய குழந்தைகளுக்கு தேவைப்படுது. ஸோ அந்த வகையில இது எல்லாவற்றிற்கும் இவருடைய சிறப்பு ஆசிரியர்கள் சிறப்பாக நேரடியாக உங்கள் இல்லத்திற்கே சிறப்பாக இந்த 2 மாவட்டங்களிலும் பயிற்சி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். சார், இப்ப நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். நாம் ஏற்கனவே சொன்னதை போல இந்த சிறப்பு குழந்தைகளுடைய பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு தங்கள் இல்லத்திற்கே நேரடியாக சிறப்பு ஆசிரியர்களை வரவழைத்து இந்த பயிற்சியை வழங்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய, குறிப்பாக கோவை மற்றும் நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 2 மாவட்டத்தினுடைய பெற்றோர்கள் பயன்பெற வேண்டும் என்றால் அதற்காக நீங்கள் நெக்ஸ்ட் ஃபார் த பெஸ்ட் லைஃப் அறக்கட்டளையினுடைய நிறுவனர் திரு ரகுராம் அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதற்கான தொலைபேசி இலக்கம் தரப்படுகிறது. உங்களுடைய போன் நம்பர் சொல்லுங்க சார். சார், தொலைபேசி எண் 877 817 817 817 817 47 47 02 02 சார். 2. மீண்டும் ஒரு முறை திரு ரகுராம் அவர்களுடைய தொலைபேசி இலக்கம் தரப்படுகிறது. ஏற்கனவே குறித்துக் கொண்டவர்கள் சரிபார்த்துக் கொள்ளலாம், மற்றவர்கள் மீண்டும் ஒரு முறை கவனமாக கேட்டு குறித்துக் கொள்ளுங்கள். இன்னொரு முறை உங்களுடைய போன் நம்பர் சொல்லுங்க சார். 877 877
817 817 4702. 4702. ஓகே சார், ரொம்ப மகிழ்ச்சி. உண்மையிலேயே ஒரு சிறப்பான சேவையை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் பணி தொடர உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இசைமுரசு நேயர்கள் சார்பில் எங்களுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய அரிய நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தமைக்காகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். எங்களுக்கு தமிழ் முரசு எஃப்எம் வந்து ரொம்ப நன்றி நாங்க கடமைப்படுத்துறோம். ஏன்னா நிறைய பெட்ரோலுக்கு வந்து எங்க சிறப்பாசிரியர்கள் வந்து எங்க கிடைக்கிறாங்கன்னு கண்டிப்பா தேடிட்டு இருக்காங்க சார். நிச்சயமா. ஏன்னா நம்ம கண்டிப்பா நம்மளுடைய வானிலை மூலியமா நிறைய பெட்ரோலுக்கு வந்து அது வந்து இந்த பகிர்வு வந்து சேரும் போது அது எங்களுக்கு தான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அது வந்து உங்களுக்கு தான் சார் நாங்க நன்றி கடமைப்பட்டிருக்கோம். நன்றி சார். பெட்ரோல் வந்து கண்டிப்பா எங்களுடைய நம்பருக்கு வந்து அவங்க வாட்ஸ்அப்லயே வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்களுடைய குழந்தைங்களுடைய டிசேபிலிட்டி ஐடி கார்டை குழந்தைங்க எந்தெந்த கேட்டகரியில இருக்காங்கன்னு சொல்லி எங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டா போதும் சார். அப்போ நாங்க வந்து அசஸ்மெண்ட்டுக்கு எல்லாமே சிறப்பாசிரியர்கள் வந்து அனுப்பிச்சு விட்டு நாங்க அந்த குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ அத்தனை விஷயங்கள் வந்து நாங்க 2 மாவட்டத்திலயுமே பண்ணிடுவோம். சிறப்பு சார், உங்களுடைய பணி தொடரட்டும். வாழ்த்து. கண்டிப்பா. இந்த வரவேற்பறை நிகழ்ச்சியில் நாம் இதுவரை சிறப்பு குழந்தைகளை சிறப்பு ஆசிரியர்களை கொண்டு எவ்வாறு இல்லங்களுக்கு நேரடியாக வந்து பயிற்றுவித்து அவர்களை சிறப்பான குழந்தைகளாக, திறமையான குழந்தைகளாக நெக்ஸ்ட் ஃபார் த பெஸ்ட் லைஃப் அறக்கட்டளையின் மூலமாக சிறப்பாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அந்த அறக்கட்டளையினுடைய நிறுவனர் ரகுராம் அவர்களோடு சந்தித்து உரையாடி தெரிந்து கொண்டோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்காக அவருக்கு நன்றி சொல்லி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இன்னொரு சிறப்பு அழைப்பாளர்களோடு சந்திக்கும் முறை நன்றியும் சலாமும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். சலாம்.